இப்படி வெளிப்படையா சவுண்ட் விடுறீங்க? சத்தம் என்கிட்ட இல்ல, அங்க பாரு. சவுண்ட் வண்டிட்டு இருந்தா வண்டிலே பாக்கிங்க பாரு. யாரவா உசரத்துக்கு வண்டிக்கு சம்பந்தம் இல்லாம ஒருத்த வர்றான். ஓ இவனா? எனக்கு தெரியாது. இதே மருந்து சேம் டு சேம். வாங்கடா. என்னாச்சு உங்களுக்குலாம்? ஏன் இப்படி கத்துறீங்க? நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்ய போறான்டா. ஆமாண்ணே, வீட்டுக்கு போயிடலாமா?
தேடிக்கிற மாதிரி வந்து ஒருத்தன் ஏன் ஏரியாவை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இது வரைக்கும் நான் வாங்காத இடத்துல மார்க் வாங்க வச்சுட்டா. மத்த இடத்துல மார்க் வாங்கினா அது பெருமையா காட்டலாம். இதை நான் யாருக்கிட்ட காட்டுறது, எப்படி காட்டுறது? காட்டுறது நான் கிடைச்சனா திரும்பி வரேன். தேங்க்ஸ். அம்மா ரொம்ப வலிக்குதா ராஜா? பயிர் அழிக்கணும்னு மட்டமான ஐடியா சொன்ன நீங்க தான். அவ பந்தயத்துல மட்டும் தோக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் 1000 ஐடியா சொல்லிருப்பல. இந்த ஒரு வாட்டி மட்டும்தான் என்னோட ஐடியா பேக் ஃபயர் ஆச்சு. இனிமே அப்படி ஆவாதுங்க ப்ளீஸ் நம்புங்க. மா சொல்லுமா. முடிச்சுறியா? நம்பலாமா? சரி. என்ன பணம்? பணமா? முதல்ல வேலையை முடிச்சுட்டு வாயா. போய போட போட. அம்மா கவிதா, கவிதாமா. அறுவடை பண்ணியாச்சு, கதிரெல்லாம் கட்டியாச்சு. நாளைக்கு போர் அடிச்சு கணக்கு பார்த்தா நம்ம ஜாதகம் தெரிஞ்சிடும். கவி டென்ஷனா இருக்கா? எனக்கும் சம்திங். ஆனாலும் எனக்கு ரொம்ப கொழுப்பு தான். இல்லைன்னா உங்க அண்ணன் முன்னாடி நின்று அவரோட ஒரு மூட்டை அதிகமா அறுவடை பண்ணி காட்டுவேன்னு சொல்லுவேனா? இதெல்லாம் ஓவர்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா கவி? இவ்வளவு நாள் சாப்பாடுனா அது சமையக்காரன் போடுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட கஷ்டம் இவ்வளவு இருக்குன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுவே நான் ஜெயிச்ச மாதிரி. என்ன பாக்குற? இதெல்லாம் எங்க அண்ணனுக்கு பெருசு இல்ல, மூட்டை கணக்கு தான் முக்கியம்னு சொல்ல வர. சும்மா தலையாட்டிட்டே இருக்காம உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு. நான் தோத்தே போயிட்டாலும் என்ன இங்க இருந்து அனுப்ப வேணான்னு சொல்லு. இந்த ஊர் ஆடு மாடு கோழி என்ன எப்பவுமே கோவமா பாக்குற உங்க அண்ணன், இது எதையுமே விட்டு என்னால போக முடியாது. வெள்ள பண்ணி இந்த வெள்ள கொடி குத்தி வச்சிருக்கிற கதிர்கட்டெல்லாம் சந்தோஷ் பையிலதான். அது முத்து மாட்டினது. இதுல இருந்து ஒரு 10 கட்டு அதுல எடுத்து போட்டா சந்தோஷ் பைய தோத்துருவானே. உங்களுக்கு பேக்ல ஃபயர் ஆனது இன்னைக்கு இல்லனே, அன்னைக்கு ஆச்சுல. அதுல இருந்து ஃபயரா யோசிக்கிறீங்க. நெஞ்ச நக்காம வேலை பண்ணலாம். சீக்கிரம் தான். வா எல்லா மாட்டுக்கும் தண்ணி காட்டினே இந்த டெல்லி எருமைக்கு காட்டினா காட்டலையான்னு தெரியலையே. என்னடா காட்டிட்டோம்ல. அண்ணே என்னென்ன இதெல்லாம்? இது வரைக்கும் அடுத்தவன் ஆத்திரத்துல அடி வாங்குனீங்க, இன்னைக்கு மூத்திரத்துல அடி வாங்குற அளவுக்கு போயிட்டீங்களே. கதிர்கட்டு மாத்தி போட்டியா? நிறையவே மாத்தி போட்டேனே. நீ என்ன குண்டு தராசா? போடா போ போ போ. சேஃப்டிக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளி போட போ. சரி சரி. லண்டன் இனி உங்கத டண்டன். சந்தோஷ் போய் கதிர் அடிக்கிறத பார்க்க என்னடா இப்படி கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க? அவன் எது என்ன அவனோட டெக்ஸ் நமக்கு தானடா. இவனுக்கு என்ன வந்துச்சு? அண்ணா அந்த சந்தோஷ் தம்பி சைக்கிள் ஒண்ணு ஊர் மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. நீங்க இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க. வாங்க போய் பாப்போம்.